ரெசார்ட்ல தங்கி இருந்த இடத்துல ஒரு காஃபி குடுத்தாம் பாரு. அடடடடடா, என்ன ஒரு டேஸ்ட். இல்ல சிவகாமி, அந்த டேஸ்ட விட இது ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இல்லடா சரவணா? சரவணையா, போன இடத்துல வீடியோ ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கோம், மேலே போன்ல இருக்கு. அப்புறமா அந்த வீடியோ காமிக்கிறீங்களா? சந்தியம்மா எப்படியெல்லாம் விளையாண்டுருக்காங்கன்னு நான் பார்க்கணும். சொல்லுடா. சொல்லு, நானும் சொல்ல மாட்டேன். சொல்லுடா, சொல்லு சொல்றேன். சொல்லு. என்னடா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்ன விஷயம்? அது சொல்லுடா. அது ஒண்ணும் இல்லண்ணா. இந்த போட்டியில அண்ணி 5 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு என்ன பண்ணலான்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கீங்க. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? அத பத்தி முடிவு பண்ண வேண்டியது சந்தியாவும் சரவணனும். அப்பா இருங்கப்பா, அவன் ஏதோ சொல்ல வரான். நீ சொல்ற. இல்லண்ணா, நம்ம வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கும், ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எந்த காலத்திலயும் கார் வாங்க போறதில்ல. இது பரிசுல வந்த பணம் தானே, இதை வச்சு ஒரு கார் வாங்கலானே. காரா? ஏண்டா, பெட்ரோல் விக்கிற விலைக்கு அதெல்லாம் வெட்டி செலவுடா. அண்ணா, துணி கடையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு 2 வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு கையில காசு இல்லாம இருக்கேன். இந்த பணத்தை வச்சு அதை செய்யலாம். கடையும் பெருசாகும், குடும்பத்துக்கும் கொஞ்சம் வருமானம் வரும். உனக்கு வரும்னு சொல்லுப்பா. துணி கடைய பெருசாக்குனா குடும்பத்துக்கு எப்படி வரும்? அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஐடியாலாம் எதுவுமே வேணாம். எப்படி இருந்தாலும் ஏன் கல்யாணத்துக்கு நகை வாங்க தானே போறீங்க. இந்த காசுல பேசாம நகை வாங்கிடலாம்ல. இப்போ தங்க விலை வேற ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதனாலதான் சொல்றேன். அது எப்படிமா 3 பேரும் கூச்சமே இல்லாம அந்த பணத்துக்கு அடி போடுறீங்க? போன நிமிஷம் வரைக்கும் சந்தியா குறுக்கு வெளியில ஜெயிச்சான்னு சொன்னது நீ, அத வழிமொழிஞ்சது மத்த 2 பேரும். ஆனா அந்த காசு மட்டும் உங்களுக்கு வேணும். மனசுல கொஞ்சம் கூட தயக்கமே இல்லையா உங்களுக்கு? கேட்க தானப்பா செஞ்சோம், பணத்தை எடுத்துட்டு ஒண்ணு ஓடி போலையே. டேய், நான் என்ன கேக்குறேன், நீ என்னடா சொல்ற? அப்பா, அவங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா. அப்போ நீயே சொல்லு, அந்த 5 லட்சம் பணத்தை என்ன பண்ணலாம் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? அவளை எதுக்குடா பாக்குற? பொண்டாட்டி சொல்றதான் செய்வியா? அத்தை, சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு? அத்தை, அந்த பணத்தை இப்போதைக்கு எதுக்காகவுமே செலவு பண்ண வேண்டாம். பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சுட்டா எதிர்காலத்துல அர்ச்சனாவுக்கோ இல்ல எனக்கோ குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட படிப்பு செலவுக்கு எடுத்துக்கலாம்னு நினைச்சோம். என்னமா சொல்ற? ஆமா மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் அடுத்த தலைமுறைக்கு நாம சேர்த்து வைக்கிற சொத்து. பசங்க படிப்புக்காக பணம் காசு சேர்த்து வச்சுட்டா நாளைக்கு அதை பத்தி கவலை எல்லாம் எதுவும் பட வேண்டாம்ல. அது கூட அந்த பிக்ஸட் டெபாசிட்ட கூட எங்க பேர்ல போட வேண்டாம் தான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அப்போ யார் பேர்ல நீ போட போறீங்க? மாமா பேர்லயும் அத்தை பேர்லயும். உங்க 2 பேர் பேர்லயும் சேர்ந்த மாதிரி போடலான்னு நாங்க யோசிச்சிருக்கோம். அத அத்தை மாமா தான் முடிவு பண்ணணும் பார்வதி. நாளைக்கே நாங்க மனசு மாறி வேற முடிவை எடுத்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். இந்த பணம் தனிப்பட்ட சந்தியாவுக்கு கிடைச்சதில்ல,
சூப்பர் குடும்பங்கிற போட்டியில கிடைச்சது. அதனால அந்த பணம் இந்த குடும்பத்துக்கு தான் சேரணும். அதுதான் நியாயம், அதுதான் சரியும் கூட. உண்மையாவே இது ரொம்ப பெரிய விஷயமா. நீ இப்படி யோசிப்பேன்னு நாங்க யாரும் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாப்பா, சந்தியா அப்படி சொன்னப்போ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் சரிதானே? பரவாயில்ல, எந்த அளவுக்கு இவ யோசிக்கிறா. ஆனா நான் வாய் விட்டு அதை சொன்னேன்னா இவளுக்கு பயம் விட்டு போயிடும். அமைதியாவே இருப்போம். என்னங்க, அத்தை ஒண்ணுமே சொல்லலையே. அவளை விடுமா, எல்லாரும் கிழக்கு போனா அவ மட்டும் தெற்கு போவா. நீங்க 2 பேரும் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப நல்ல விஷயம். உடனே அது பண்ணுங்கம்மா. அவளா ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கானா, அப்போ கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒன்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவா, இல்லைன்னா ஆளு எப்படி என்னன்னு பேசி பார்க்க வர சொல்லியிருப்பா. எப்படி இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ஒரு படி முன்னேற்றம் தான். பார்க்கலாம். டைம் வேற ஆயிடுச்சு. 8:15 வரேன்னு சொன்ன, இப்பவே மணி 9:15 ஆயிடுச்சு. விக்கி கிளம்பிட்டானா சொதப்பிடுமே. போச்சு, எல்லாம் போச்சு. ஏற்கனவே லேட்டு, இப்போ இது வேற. ஆனாய் தொலையாது. இன்னமும் நம்ம ஆளை காணோம். ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இப்படிதான் ஒரு பிரச்சனையாச்சு. நம்மளை தேடிட்டு போய் நம்மளே போய் தேடி பார்ப்போம். பார்வதி, விக்கி வாங்க. எங்கெங்க போனீங்க? நான் ரொம்ப நேரமா அந்த பஸ் ஸ்டாப்லயே தான் நின்றுட்டு இருந்தேன். உங்களை ஆளையே காணோம். ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் தாங்க காணும்னு பதறி தேடி வந்தேன். போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க போன்ல சார்ஜ் இருக்கா? கீழே விழுந்துருச்சு. அதுல இருந்து ஸ்விட்ச் ஆன் ஆகல. சரி, நான் கிளம்புறேன்.
இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏங்க ஒரு நிமிஷங்க. என்னங்க வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வந்த வேகத்துல கிளம்புறீங்க? ப்ளீஸ்ங்க, சொன்ன கேளுங்க, அப்புறம் பாப்போம். எங்க பாரு பாரு பார்வதி, ச்சே, நான் ஒரு முட்டாள். இவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணதுக்காக விக்கி நடுவுல விட்டுட்டு வந்துட்டோமே. பாவம், அவன் எதுவுமே புரியாம ரொம்ப குழம்பி போயிருப்பான். பேசாம இப்ப விக்கிக்கு கால் பண்ணி பேசலாமா? எதுக்கு நாமளா பேசணும்? அனு சொன்ன மாதிரி அவனா பேசட்டும். பொண்ணுங்க வழிய போய் பேசினா ரொம்ப சீன் போட ஆரம்பிச்சிருவானுங்க அந்த பசங்க. ஏய், என்ன அவனை கூப்பிட்டுட்டான்? ஹாய் விக்கி. ஹாய் பாரு, ஃப்ரீயா இருக்கீங்களா? இப்போ பேசலாமா? பேசலாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பெரிய சாரி கேட்கணும். சாரியா? எதுக்குங்க? நான் திடீர்னு அப்புறம் பார்க்கலான்னு கிளம்பி வந்ததும் நீங்க கண்டிப்பா குழம்பி போயிருப்பீங்கல்ல. ஆமாங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையேன்னு யோசிச்சு மண்டெல்லாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் எல்லா தப்புமே. ஆக்சுவலா என் போன் கீழே விழுந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்காக வெயிட் பண்ணப்போ ஒருத்தன் என்னையே உத்து பார்த்துட்டு இருந்தான். பயந்து 4 அடி நடந்தா பின்னாடியே வரான். என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப பயந்து வேகமா நடந்து வந்தா நீங்க வந்துட்டீங்க. டக்குன்னு அவன் ஓடிட்டான். என்னால அந்த பதட்டத்துல இருந்து வெளியே வரவே முடியல விக்கி. ரொம்ப நடுக்கமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கூட எதுவுமே சொல்லாம பட்டுன்னு கிளம்பிட்டேன். ஏங்க என்னங்க நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? அங்கேயே வச்சு 4 சாத்து சாத்திருப்பேன்ல. இதுக்கா போய் பயந்துட்டு போனீங்க? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? செயின் அறுக்க வரானா, ஆசிட் அடிக்க வரானா, அவன் யாரு? மனசுல எவ்வளவு பதட்டம் தெரியுமா? நல்ல வேலை நீங்க வந்தீங்க. ஏங்க அது எப்படிங்க உங்க மேல ஆசிட் அடிக்க விட்டுருவேன்? சரி அதை விடுங்க. என்ன பார்க்கணும்னு வர சொன்னீங்கல்ல, எதுக்கு? அது வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசதான் வர சொன்னேன். அத போன் எல்லாம் பேச முடியாது. அடுத்த வாட்டி நேர்ல பாக்கும்போது சொல்றேனே. எப்போ பார்க்கலாம்? நானே உங்களுக்கு கால் பண்றேன். அடுத்த வாட்டியாவது இந்த மாதிரி சொதப்பாம வாங்க. கண்டிப்பா. இன்னொரு தடவையும் சாரி. சே, நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களுக்குலாம் பயந்துட்டு நீங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இத பாருங்க பாரு, எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் பறக்கும் படையே இறக்குறேன். சரிங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிங்க, பாப்போம். பாய். முதல் பரிசாமே 5 லட்சமாமே. நீங்களும் அண்ணியும் அசத்திட்டீங்களாமே. தென்காசில இருந்து போய் மெட்ராஸையும் ஒரு கலக்கலி விட்டீங்க. ஆமாடா சக்கர, எப்படியோ ஜெயிச்சாச்சு. எல்லாமே சந்தியாவோட அறிவும் உழைப்பும் தான். நான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான் தெரியுமே. கண்டுக்காதனே, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. உனக்கு வர வர வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ போய் அண்ணாச்சி கடையில பேலன்ஸ் 2000 ரூபாய் தரணும். போய் வாங்கிட்டு போ. இப்பவே போட்டா இல்ல அப்புறமா போட்டுமானே? ஏன் இப்போ உனக்கு என்னடா வேலை? அதான் நான் கடையில் இருக்கேன்ல, போ போய் வாங்கிட்டு போ. அண்ணா அப்பா அந்த 5 லட்சம். வாங்க. என்னங்க சாப்பாடா? அப்படி வச்சிருங்க. என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, உங்க முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில பாருங்க. கண்ணாடி? கண்ணாடியில ஏங்க ஏதாவது ஒட்டி இருக்கா? ஆமாங்க,
உங்க முகத்துல ஏதோ கருப்பா ஒட்டி இருக்கு. இங்கயா? இருங்க இருங்க இருங்க, பொறுங்க, நானே தொடச்சு விடுறேன். இருங்க இருங்க, இதெல்லாம் தொடங்கி. இவ்வளவு நேரம் சக்கரை பையன் எங்கதாங்க இருந்தான்? ஒண்ணுமே சொல்ல பாருங்களேன். ஒருவேளை அவன் போனதுக்கு அப்புறம் ஒட்டிக்கிச்சோ என்னமோ. நல்ல வேலை, கஸ்டமர் யாரும் வரல. பார்த்திருந்தா சிரிச்சிருப்பாங்க. சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, நான் தொடக்கணும்ல. தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே நானே நானே. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? ஏங்க, என் முகத்துல பூசின கரிய உங்க முகத்துல பூசிக்கிட்டீங்க. ஐயோ, எங்க எங்க? ஐயோ, கைய வச்சு முகத்துல தேய்ச்சிக்கிட்டீங்க பாருங்க. ஐயோ ஏங்க, ரொம்ப கேவலமா இருக்கா? ஐயோ, இருங்க இருங்க. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அசிங்கமா இருக்காதா உங்களுக்கு? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்ப சரியாயிடுச்சுங்க. சரி, உங்களுக்கு தான். நீங்க சாப்பிடுங்க, நேரமாகுது, நான் கிளம்புறேன். பாய். ஏங்க ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? எனக்கு ஆர்டர் ஒன்று வந்ததுங்க. அதுல ஒரு பாக்ஸ் மிஞ்சி போச்சு. வீட்ல எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிங்க, நீங்க நேரத்தோட சாப்பிடுங்க. சரிங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆப்பு விக்ரம் பாருங்க. என்னடா அது? நீ படிக்கிறேன்னு என்ன எத்தனை வருஷத்துக்கு தான் தெரிய போற? வீட்ல 1க்கு 2 வியாபாரம் இருக்கு. ஜவுளி கடைக்கு போ, இல்லைன்னா ஸ்வீட் கடைக்கு போ. வேலை கத்துக்கிட்டேன்னா நாளை பின்ன உனக்கு அது உதவியா இருக்கும்ல. மா, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. நல்லா படிக்கணும், சாஃப்ட்வேர் கோடிங்லாம் எழுதணும், மெட்ராஸ்க்கு போய் வேலை செய்யணுமா. என்னது? மெட்ராஸுக்கு போகணுமா உனக்கு? மெட்ராஸுக்கு நேத்து பக்கத்து வீட்டு பிரகாஷ் சொன்னான். ஏதோ ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி இங்க தென்காசிலேயே ஆபீஸ் போட்டு நிறைய பேர் அதுல வேலை பாக்குறாங்களாம். அங்க போய் வேலை பண்ணு. இதெல்லாம் நல்லா சொல்லுங்க. படிக்க காசு வேணும்னா மட்டும் தந்துடாதீங்க. என்னடா மொனகர? இல்லம்மா, கோடிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க எப்போ வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு தான் பேரு. ஆனா இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலமா. அப்படி என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். சந்தியா அண்ணி இப்ப கடையில இருக்காங்க, கூடவே சரவணனாவும் இருக்காங்க. சரி, இருக்கட்டும். அதுக்கு என்ன? சாப்பாடு கொடுக்க போயிருப்பா, அதுல என்ன இருக்கு? ஐயோ, அது இல்லம்மா. அண்ணன் சந்தியா அண்ணிக்கு மட்டும் ரகசியமா ஸ்வீட் கொடுத்து விட்டுருக்காங்க. இது உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சதுன்னு சொல்லி அண்ணன் தர. அப்படின்னா இத நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அண்ணன் கொஞ்சக்கே சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்கம்மா. ஆஹா, பார்வதி வேலைய ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. முதல்ல சரவண அண்ணா அன்னைக்கு தனியா ஸ்வீட் கொடுத்து விட்டதே தப்பு. இதுல அவங்க ரகசியமா வச்சு திங்க பாக்குறாங்க. என்னமா இது நியாயம்? அசிங்கமா இருக்குமா?
அத்தை கடையில இருந்து வர அத்தை. சரவணு உனக்கு ஸ்வீட் கொடுத்து விட்டானா? ஆமா அத்தை, இந்தாங்க சாப்பிடுங்க. யாருக்கு வேணும் இந்த மானங்கிட்ட ஸ்வீட்? இது உன் புருஷன் உன்னை தனியா திங்க சொல்லி கொடுத்து விட்டதானே? அத்தை அவரு கொடுத்து விட்டாருங்கிறது உண்மைதான். ஆனா இத தனியா சாப்பிட சொல்லி கொடுக்கல, எல்லாருக்குமே இத கொடுக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். சும்மா இந்த கதையெல்லாம் ஒண்ணு விடாத. அப்படி எல்லாருக்கும் கொடுக்கறவளா இருந்திருந்தா வந்த உடனே நீ எல்லாருக்கும் கொடுத்திருப்ப. நான் கேக்குற வரைக்கும் ஒண்ணு சொல்லாம இருந்தியே. நான் அமைதியா இருந்தா நீயும் அமைதியா இருப்ப, அப்படிதானே? அத்தை என்னத்த, நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. இது வெறும் ஸ்வீட் தானே. அதுவும் இது நம்ம ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இதுல எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ரகசியமா கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அத கொடுத்தவங்க கிட்ட மட்டும் தான் கேட்கணும். அப்படி என்னப்பா இதுல அப்படியே தங்கத்தை உருக்கி கொட்டிருக்கியாடான்னு கேட்கணும். கேக்குறேன், வரட்டும்.